ஃபர்ஸ்ட் ஹாஃப் விட செகண்ட் ஹாஃப் செம்மையா எமோஷனலா கனெக்ட் ஆகுது. செகண்ட் ஹாஃப் லோன் தான், தகுதிக்கு மீறி கடன் வாங்குறது வந்து யோசிச்சு வாங்கணும்ன்றதுதான் படத்தோட கண்டென்ட். பட் ஆனா ஓவரால் நல்லா எடுத்துட்டு போயிருக்காங்க. எப்படி சொல்றதா எமோஷனலா கனெக்ட் ஆயிருக்கு. அவர் நல்ல கதையை தான் சூஸ் பண்ணிருக்காரு. 14 வருஷம் கழிச்சு அவரோட படம் ரிலீஸ் ஆனாலும் சாமானியன்றது டைட்டிலுக்கு ஏற்ற ஒரு கதையை சூஸ் பண்ணி கரெக்டா நடிச்சிருக்கு. அந்த இதுக்கு ஏத்த மாதிரியே நடிச்சிருக்காரு. இந்த படத்துல எல்லாம் அவரு சிகப்பு கலர் சொக்கா அந்த மாதிரி எல்லாம் போட்டு வருவார்லாம் நினைச்சோம். இந்த படத்துல அந்த மாதிரி எதுவுமே இல்லை. மெயின் கதை லோன் தான். லோன் பத்தி தான் கதை. அதுக்கு சாமானிய டைட்டில் இதுதான். ஒரு சாமானியன் வந்து கருத்து சொல்றதா, ஒரு சாமானியன் ஒரு லோன் வாங்கி எவ்வளவு கஷ்டப்படுறான்றதுதான் அந்த படம். ரொம்ப பிடிச்ச சீன் கடைசியா அவர் அட்வைஸ் பண்ணுவாரு. ஒரு 10 கால் அவர் சீன் எப்படி கத்தி படத்துல விஜய் அட்வைஸ் பண்ணுவாரோ அந்த மாதிரி அவர் ஒரு அட்வைஸ் வந்து கொடுப்பாரு ஒரு கால் அவர். அது அந்த அட்வைஸ் வந்து நல்லா இன்னைய காலகட்டத்துக்கு இன்னைய இளைஞர்களுக்கு எல்லாம் தேவையான ஒரு ராமராஜன் சார். இது ஒரு ஹிட்டான ஒரு படம் தான். கண்டிப்பா அபோ ஒரு 10 வருஷமா நல்ல கதைக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு. அது இப்போ நல்லபடியா சேர்ந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அது ரொம்ப சந்தோஷம். மக்கள் என்ன சொன்னாங்கன்னு கேட்டீங்கல்ல, அதான் ரிசல்ட். ரொம்ப ஃபுல்ஃபில் பண்ணிருக்கோம். கடவுளுக்கு நன்றி. சேனையா பண்ணனா படம் நல்லா இருக்கும். ஒரு உயிரோட்டமான கதை அவர் பண்ணா நல்லா இருக்கும்னு நினைச்சோம். அது கரெக்டா சரஸ்வதி மாதிரி எங்களுக்கு பெருசா படத்துக்கு உயிர் கொடுத்திருக்காரு. ராமராஜ் சார் அவரும் உடம்பு உயிர் மாதிரி. அது 2023 வருஷத்துக்கு அப்புறம் அந்த பாக்கியம் இயக்குனர் ராகேஷ் ஆகி எனக்கு கூட கடவுள் கொடுத்திருக்காரு. ப்ரொடியூசர் மதி சாருக்கு எல்லாருக்கும் நான் நன்றி சொல்றேன்.